இருந்து நம்மளுடைய சகோதரி வந்திருக்காங்க. இவங்களும் ஒரு வெள்ளக்கோயில் சரவடி அப்படின்னு சொல்லலாம். கணீர் கணீர் குரலால இன்னைக்கு நெறைய விஷயங்கள நம்மளுக்கு சொல்லப் போறாங்க. இன்னைக்கு சந்திரனோட பலன். அதாவது சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்துல எந்த மாதிரி பலமாக இருக்காரு. அதனால என்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி பேச வராங்க. வாங்க சகோதரி. திருமதி ரத்னா உதயகுமார் அவர்கள் வெள்ளக்கோயிலிருந்து வந்திருக்காங்க. வாங்க. வாங்க சகோதரி. குரு வாழ்க, குருவே துணை. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்திரு சுந்தரராஜ் பெருமாள் ஐயா அவர்களுக்கும், கௌரவ அழைப்பாளர்களாக ஆனந்த் ஐயா அவர்களுக்கும், யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த சகோதரிகளுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம பேச போகிறது சந்திரனோட காரகம், சந்திரனை சம்மந்தப்பற்றி தான் பேச போகிறேன். சந்திரன்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலா, அதை தான் நம்ம சந்திரன் சொல்லுவோம். காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் வீடு தாய் ஸ்தானம், தாய்மை குணம் படைத்த இடமும் அதுதான் சொல்லலாம். சந்திரன் வந்து மனோகாரர்கள், அம்மா, மாமியார், புத்தி, கற்பனை, இந்த மாதிரி நிறையா சந்திரனுக்கு நம்ம சொல்லலாம் காரகமாக. சந்திரன் நல்லா இருந்தால், நல்ல இடத்துல இருந்தால் இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக நல்ல விதமாகவும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து சந்திரன் வந்து ஒரு நல்ல இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் நல்லா இருந்தால் உங்களுக்கு சமையலும் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திரன் கெட்டு போனால் இதில் எல்லாம் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். சந்திரனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மனைவி ரோஹிணி. இந்த ரோஹிணி வந்து காலபுருஷத்துக்கு 2வது வீடு ரிஷபத்தில் உச்சமாகறாரு. 4வது ரோஹிணியோட சந்திரனோட நட்சத்திரம் ரோஹிணி. அந்த ரோஹிணி காலபுருஷத்துக்கு 2வது வீட்டில் உச்சமாகவும் 4வது வீட்டில் ஆட்சியாகவும் சந்திரன் ஆகிறாரு. அந்த ரோஹிணியோட 4 பாதமும் ரிஷபத்தில் இருக்கிறனால நமக்கு அங்கே ரிஷபத்தில் சந்திரன் உச்சம். கடகராசி, ரிஷபராசி இவங்கெல்லாம் வந்து அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. யாருக்கெல்லாம் சந்திரன் பலம் குன்றி கம்மியாக இருக்கோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அடுத்தவங்களோட சப்போர்ட் மூலமாக தான் மேலே வர முடியும் அப்படிங்கிறது இதுக்கு. இந்த சந்திரன் வலிமையாக இருக்கிறவங்க வந்து சுக்கிரனோட வீட்டில் ரோகிணி இருக்கிறனால வந்து சந்திரன் வலிமையாக இருக்கிறவங்க வந்து அழகு, கலை, பேச்சு எல்லா இடத்துலையும் தகுந்தாது போல் பேசி அந்த தன்னை மாற்றிக்கொள்கிற குணம் அவங்களுக்கு நிறையா இருக்குது. கிருஷ்ண பரமாத்மாவோட நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குழந்தைங்க வந்து கொடி சுற்றி பிறக்கிற பழக்கம் இருக்குது. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் சில பேர் வந்து கொடி சுற்றி பிறந்திருப்பாங்க. நான் கேட்டிருக்கேன், கேட்டங்காட்டி அவங்க ஆமான்னு சொல்லியிருக்காங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொடி சுற்றி பிறந்திருக்கீங்களான்னு கேட்டேன், ஆமான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து தாய் மாமாவுக்கும் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னா, நிறைய பேர் வந்து தாய் மாமா இல்லாமல் இருக்கிறாங்க. இல்லைன்னா தாய் மாமாவுக்கு எனக்கு பிரச்சனை, கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, இந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து தாய் மாமன் கம்சனை அங்கே கொன்றாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இது சொல்லியிருக்காங்க. சந்திரன் வந்து நீர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. பெரியவங்களாம் வந்து நீரை வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நீரை வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுறப்ப வீட்டில் பணம் பொருளாதாரம் அதிகமாக புழங்கும் அப்படிங்கிறது தான். தண்ணீர் எந்தெந்த வீட்லலாம் தண்ணீர் லீக் ஆகுதோ அந்த வீட்லலாம் வந்து காசு தங்காது. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். அந்த வீட்லலாம் காசு தங்காது. காலபுருஷ தத்துவப்படி மகர வீடு வந்து நம்மளுடைய காலை குறிக்கக்கூடியது. அப்போ வந்து மகர வீடு காலை குறிக்கக்கூடிய வீடு. அதுக்கு நேர் 7ஆம் வீடான சந்திரன் வீடு. அப்போ வந்து இந்த காலாற்ற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்க எப்பயுமே வந்து ஒரு டிப்ரெஸராக, டென்ஷனாக, எதையும் ஏம் இல்லாமல் அப்படியே நகர்ந்து போகிற ஒரு மனிதராக தான் இருப்பாங்க அவங்க. இந்த 2, 11, 20, 29 தேதியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சந்திரன் ரொம்ப நல்லா இடத்துலையே இருப்பார். சந்திரனோட ஆதிக்கம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். முத்துக்குமார், இந்த நீர்நிலை சம்பந்தமான பெயர் இவங்களுக்கெல்லாம் வந்து சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. எப்படியாவது ஒரு வகையில் அந்த இடத்துல சந்திரன் வலிமையாக இருந்துருவார். இவங்கெல்லாம் வந்து இந்த விவசாயம் பண்ணுறது, இந்த போர்வெல் போடுறது, இந்த போர்வெல்லாம் பார்க்குறப்ப வந்து நிறையா பேர் பார்த்து போடுவாங்க. ஆனால் இந்த சந்திரன் வந்து நல்லா இருக்கிறவங்க வந்து போர் வந்து நாம் இப்போ போடலான்னு நினைக்கிறோம், டக்குன்னு அவங்க முடிவு பண்ணி போட்டுருவாங்க. அப்படிங்கிறப்ப அங்கே தண்ணீர், விவசாயம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். சந்திரனோட வலிமை கண்டிப்பாக குறைவாக இருக்கிறவங்களுக்கு நீரிழிவு பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு தசாபுத்தி காலத்தில் மெயினாக சந்திரன் அந்த தசாபுத்தி டச் பண்ணுறப்ப நீரிழிவு நோய் வரும்.
சூரியன் வந்து சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த வீட்டில் அவங்க அம்மா தான் வந்து வீட்டை வழி நடத்துகிறவங்களா இருப்பாங்க. சந்திரன் வந்து ரோகிணி நட்சத்திரம், இந்த சந்திரன் அதோட சுயசாரத்தில் இருந்தாலும் அந்த வீட்டை வந்து ஒரு பெண்கள் தான் வழி நடத்துகிறவங்களா இருப்பாங்க. அந்த வீட்டில் பெண் குழந்தைகள் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சந்திரன் வந்து 6, 8, 12 அதை சம்மந்தப்பட்டால் சந்திரனோட பொருட்களை தானம் பண்ணுங்க. அப்படி தானம் பண்ணுறப்ப அவங்களுடைய பாதிப்புலேருந்து நம்ம கொஞ்சம் குறைஞ்சிக்கலாம். சந்திரன் வந்து எனக்கு 6, 8, 12 தான் இருக்குது, ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 1, 5, 9 அதோட அதிபடி சாரம், குரு பார்வை, சுபர் இந்த மாதிரி பார்வை ஏதாவது இருந்தால் அது எதுவும் சந்திரன் பாதிக்கப்பட மாட்டார். சந்திரன் நமக்கு நட்பலன்களையே கொடுப்பார். கண்டிப்பாக 6, 8, 12 சந்திரன் இருக்கப்ப அவங்களுக்கு வெளிநாடு யோகம் கண்டிப்பாக உண்டு. எந்த கிரகமாக இருந்தாலும் 30 டிகிரி அப்படிங்கிறது படிச்சிருக்கோம். அதில் வந்து 15 டிகிரிக்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது. இதில் வந்து 2 டிகிரியிலிருந்து 2 டிகிரியும் 28 டிகிரிக்கு மேலே இருந்தால் சந்திரன் வந்து இந்த கிரக சண்டி, லக்ன சண்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் பார்ப்போம். ஆனால் இது வந்து 2 பாவத்துக்கும் சேர்த்து வேலை செய்யும். அதாவது அதுக்கு முன்னாடி பாகமாக இருக்கும், 28 டிகிரினா பின்னாடி பாகமும் சேர்த்து தான் வேலை செய்யும். அப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது டிகிரி வயசில் அதிகமாக இருந்தால் கூட அந்த இடத்துல சந்திரனோட பலன் நமக்கு கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சந்திரன் வலிமை 6, 8, 12 இருந்தால் அவங்களுக்கு வலிமைப்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்து சந்திரனை வந்து நம்ம நல்லபடியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த ரோகிணி நட்சத்திரக்காரவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ரோகிணியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி, இந்த கும்பகோணத்தில் திருவாரூர் போகிற வழியில் ஒரு 10 கிலோமீட்டரில் நாச்சியார் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. 108 திவ்ய தேசங்களில் ஒரு ஸ்தலம் அது. அந்த ஸ்தலத்தில் கல்லால் செய்த கருடர், வருடத்துக்கு 2 முறை பிரம்ம உற்சவம் நடக்கும் அந்த கோயிலில். அந்த கோயிலில் ஒரு கிணறு இருக்குது. அதில் ரோகிணியோட படத்தை வரைஞ்சி வச்சு அந்த கிணறுல வந்து அந்த பிரம்ம உற்சவம், கருடர் எல்லாமே இருப்பாங்க அங்கே. இதை வந்து ரோகிணி நட்சத்திரக்காரவங்க போய் நம்ம சந்திரன் வலிமை குறைவாக இருந்தால் கூட அந்த நட்சத்திரக்காரவங்க போய் நம்ம வழிபாடு செய்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ரிஷபராசிக்கு உண்டான கோயில் இருக்குது. நம்ம அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ வந்து 6, 8, 12 சந்திரன் இருக்கார், வலிமை குறைவாக இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி சாதம் வந்து தானம் பண்ணுங்க. காய்கறியில் பழங்களில் வந்து தர்பூசணி இந்த மாதிரி பழங்கள்லாம் தானம் பண்ணுங்க. இப்படிலாம் நீங்கள் தானம் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு அவங்கனால பாதிப்புகள் குறையும். சாப்பாடு யாருக்காவது தானமாக கொடுக்குறப்ப வந்து நீங்கள் தண்ணீரோடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு வரும். சந்திரன் எனக்கு நல்லா இருக்காரு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் நல்லா இருக்கிறவங்க அடிக்கடி கிரிவலம் சுற்றிவாங்க. கிரிவலமே வந்து நமக்கு நல்ல வைப்ரேஷன் தான் கொடுக்கும். அந்த வைப்ரேஷனும் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான வைப்ரேஷன் தான். அதுக்காக அதை ஏற்படுத்திக்கோங்க. சந்திரன் நல்லா இருக்கிறவங்களும் நம்ம சாப்பாடு தானம் கொடுக்கலாம். அந்த உணவுப் பொருட்களை தானமாக கொடுத்து தண்ணீர் பாட்டிலோடு கொடுக்குறப்ப அந்த இடத்துல வந்து சந்திரன் நமக்கு நல்ல பாதகஸ்தானத்தில் இருந்தால் கூட நல்லதை மட்டும்தான் செய்வார். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஈஸ்வரி மேமுக்கும் கவிதா சக்திவேல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 6381222273. நன்றி, வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த மேடம்க்கு நன்றி. சந்திரனை பற்றி மிக அழகாக சொன்னாங்க. வெள்ளக்கோயிலேருந்து ரத்னா உதயகுமார் அவர்கள். வாழ்த்துக்கள் சகோதரி. திருப்பூர் சகோதரி சார்பில் அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யப்படுகிறது.